வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கிலிருந்து ஒரு புதிய தொடர் போதனையை ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கொஞ்ச நாளாவே நம்ம ஒரு குறுந்தொடரை தான் நம்ம சத்தியங்களை பார்த்தோம். சின்ன சின்ன மெசேஜ், கர்த்தருடைய கிருபை நம்புறது, கர்த்தரை நம்பி இருக்கிறது, அப்படிலாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கிலிருந்து ஒரு சில வாரங்களுக்கு நான் ஒரு இதே போல ஒரு குறுந்தொடர் தான். இது கூட புதிய உடன்படிக்கை என்கிற ஒரு தொடர் போதனை உங்கள் மத்தியிலே நான் ஆரம்பிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவராலே நான் ஏவப்பட்டிருக்கிறேன். இந்த சத்தியத்தை நாம் எல்லாரும் விளங்கி கொள்ளணும், அறிந்து கொள்ளணும். இந்த சத்தியத்தில் நாம் நிலைத்திருக்கணும். இந்த சத்தியம் நமக்கு மிகப்பெரிய ஒரு விசுவாசத்திற்கு ஒரு தூண்டுகோலாக நிச்சயமாக இருக்கும் என்பதை நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இப்போ நான் ஒரு வசனத்தை வாசிக்க போறேன். அங்கிருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். முதல்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆபிரகாமோடு தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம். அடுத்த ஒரு வாரங்கள்ல உடன்படிக்கைன்னு என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இது இதை முதல்ல உங்களுக்கு போதிக்கணும்ன்றது என்னுடைய விருப்பமா இருக்குது. ஆகவே முதல்ல நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நான் மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மத்தேயு 26:26. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இந்த வேத பகுதியில தான் புது உடன்படிக்கை என்ற வார்த்தை வருகிறதை நம்ம காண்கிறோம். இந்த புதிய உடன்படிக்கை கர்த்தர் பண்ணுகிறார். வேதாகம ரெண்டா பிரிக்கப்படுறது. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்றோம். ஏற்பாடுன்றது தமிழ் வார்த்தை தான், ஆனா நமக்கு அதனுடைய அர்த்தம் வழங்குறது இல்லை. ஆனா பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கைன்னு அதை நம்ம மாற்றி வாசிக்கலாம், மாற்றி எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இந்த புதிய உடன்படிக்கை உடன்படிக்கைனாவே அது ரத்தத்தினால பண்ற உடன்படிக்கை தான். ரத்தத்தினால உறுதிப்படுத்தப்படுகிற ஒரு உடன்படிக்கை. சரித்திரம் சொல்கிறது, இந்த மனுஷர்கள் ஏற்படுத்தி கொள்கிற இந்த உடன்படிக்கை இருக்குன்னா ரத்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைய இன்னைக்கு வரைக்குமே யாருமே மீறினதே கிடையாது. இது வரைக்கும் ஒரு உடன்படிக்கை கூட மீறப்பட்டதாக சரித்திரமே கிடையாது. அப்ப இந்த உடன்படிக்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ள அல்லது இந்த புதிய உடன்படிக்கை எந்த அளவுக்கு நாம புரிந்து கொள்றோமோ அந்த அளவுக்கு நம்மளால நல்ல விசுவாசிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களையும் மிக அதிகமாக நம்மால நிச்சயமாக விசுவாசிக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது மிகவும் புனிதமான ஒன்று. இந்த 2 நபர்களுக்கிடையே செய்யப்படுகிற ஒன்று. இது ரொம்ப புனிதமான ஒன்று. உடன்படிக்கை செய்யப்படும் பொழுது அதுல 2 நபர்கள் வேணும். அப்புறம் இந்த 2 நபர்கள் வாக்குறுதிகள் கொடுப்பார்கள். இந்த வாக்குறுதியை ஒரு ஆணையினாலே உறுதிப்படுத்துவார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படுதல். இது அந்த உடன்படிக்கையில அடக்கம். மொத்தம் இந்த காரியங்கள்லாம் உடன்படிக்கையில அடங்கி இருக்காது. முதல்ல 2 நபர்கள், கண்டிப்பா 2 பேர் இருக்கணும் உடன்படிக்கை பண்றதுக்கு. 2 நபர்களோ அல்லது அவர்களுடைய பிரதிநிதிகளோ இருக்கணும். 2வது, தங்களுடைய சரீரத்தில் ஒரு வெட்டு காயத்தை ஏற்படுத்தி அது மூலமா ரத்தத்தை சிந்தி ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்வார்கள். 3வது, இந்த உடன்படிக்கையினுடைய வாக்குத்தத்தங்கள். நான் இதெல்லாம் செய்யறேன், என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையதுன்னு சில வாக்குறுதிகளை கொடுப்பார்கள். 4வது, அந்த வாக்குறுதிகளை ஒரு ஆணையினாலே உறுதிப்படுத்துவார்கள். சத்தியமா சொல்றேன், சத்தியமா நான் செய்வேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா நம்ம, அதெல்லாம் இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகள் தான். அப்போ ஒரு ஆணையினால உறுதிப்படுத்துவார்கள். 5வது, இந்த உடன்படிக்கையின் நிறைவேறுதல். இந்த 5 காரியங்கள் இந்த உடன்படிக்கையில இருக்கிறது. அப்ப இந்த உடன்படிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. இந்த உடன்படிக்கைன்றது உடனே ஏற்படுறது கிடையாது. உடன்படிக்கைன்னு நேற்று பார்த்து இன்னைக்கு உடனே உடன்படிக்கை பண்ணிக்கிறது கிடையாது. உடன்படிக்கை பண்ணும்பொழுது, இந்த உடன்படிக்கைன்னு சொல்லும் பொழுது அப்படி என்னன்னா, ஒரு ஆழமான நட்புக்கு அடையாளமாக அந்த உடன்படிக்கை செய்யப்படுகிறது. ரொம்ப ஆழமான ஒரு நட்பு இருக்கணும், நீண்ட நாள் நட்பு இருக்கணும். அந்த நட்பு நிமித்தமாக அந்த உடன்படிக்கையை 2 பேர் என்ன பண்ணுவார்கள், செய்து கொள்வார்கள். இப்ப கர்த்தர் ஆபிரகாமோடு இந்த உடன்படிக்கை பண்றார். அந்த உடன்படிக்கை பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம அவர் அழைக்கிறார். அழைச்சி
நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமி உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சு அவனை அழைக்கிறாரு. அழைச்சு அவனோட ஒரு நட்பை ஏற்படுத்துகிறார். 2 பேரும் தொடர்ந்து பேசுகிறார்கள். இவர் ஆசீர்வாதமான வார்த்தைகளை கூறுறாரு. அந்த வார்த்தைகளை நம்பி ஆபிரகாம் புறப்பட்டு செல்லுகிறான். 13ஆம் அதிகாரத்துல 12ஆம் அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா அவனை நல்ல பெரிய பணக்காரனா மாற்றுறாரு. 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்றது, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உள்ள சீமானா இருந்தான். ரொம்ப பெரிய ஒரு பணக்காரன் ஆயிட்டான். 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா லோத்து அவன் கூட வரான் பாருங்க, ஒட்டின்னு வரான். இந்த லோத்தும் கூட ஆபிரகாம் நிமித்தமா ஆசீர்வதிக்கப்படுறான். இது எப்படின்னாக்கா த லா ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது கூட இருக்கிறது மூலமாவே ஆசீர்வதிக்கப்படுறது. ஒரு நல்ல ஆள் ஒருத்தர் இருக்காரு, அவர் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிறாருன்னு சொன்னா அவர் கூட ஒட்டிட்டு இருந்தாவே இந்த ஆசீர்வாதம் நம்ம மேல வந்துடும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் அங்க பாருங்க. நான் கூட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனோட கூட இருந்தேன். ரொம்ப வருஷம் இருந்தேன், ஒரு 12 வருஷம் இருந்தேன். அவரோட இருந்தேன். நான் ஒன்றும் பெருசா செய்யல, அவர் சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அந்த ஆசீர்வாதம் அந்த அபிஷேகம் அப்படியே என் மேல வந்துடுச்சு. அது உண்மைதான். அது அதே மாதிரிதான் லோத்துக்கு ஆபிரகாம் மேல இருந்த இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் கூட இருக்கிறதுனால, கூட ஒட்டிட்டு இருக்கிறதுனால அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த லோத்தனுடைய ஆசீர்வாதத்தையும் அவனுக்கு இருந்த மிருக ஜீவன்கள் இதெல்லாம் சேர்த்து, அப்புறம் ஆபிரகாம் தான் சேர்த்து 2 பேரும் சொத்து ஆஸ்திகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூமியை தாங்கக்கூடாத அளவுக்கு இருந்ததான். அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு உண்டாச்சு. அப்புறம் 14ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா இந்த லோத்தை சில ராஜாக்கள் அந்த நாட்டின் மேல சோதம் கொமோரா மேல போர் தொடுத்து சண்டை போட்டு அவங்கள எல்லாரையும் லோத்து அவனுடைய மனைவியும் அவனுடைய பிள்ளை அந்த ஊர்ல இருக்கிற மொத்த பேரையும் சிறையாக பிடித்து கொண்டு போகிறார்கள். அந்த அந்த காலத்துல ஒரு போர் நடக்குது, ஒரு சண்டை நடக்குதுன்னா அவங்க போய் வெற்றி பெற்று அங்க இருக்கிற எல்லாரையும் கொண்டு போவாங்க. ஆண்களையும் பெண்களையும் அடிமைகளாக்குவார்கள். அவர்களுடைய சொத்து ஆஸ்திகள் எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஜெயிக்கிறவங்க எடுத்துக்கொள்வார்கள். அப்படி போன உடனே ஒருத்தன் ஆபிரகாம் கிட்ட அதை சொல்றான், ஐயா உங்களுடைய சொந்தக்காரர் லோத்து ஒருத்தர் இருந்தார் சோதம் கொமோரால, அவர் இந்த மாதிரி ராஜாக்கள் பிடிச்சுன்னு போயிட்டாங்க, அவருடைய மனைவி பிள்ளைங்களை எல்லாரையும் பிடிச்சுன்னு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாமுக்கு அவனை காப்பாற்ற வேண்டும், ஏன்னா நம்மளை நம்பி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனா பண்றான், தன்னுடைய வீட்டில் கைப்படிந்த 318 வேலைக்காரர்ல அவனை பண்றான், கூட்டின்னு போறான். இந்த 5 ராஜாக்களை எதிர்த்து போரிடுவதற்காக 318 வேலைக்காரர்களை கூட்டி கொண்டு போறான் பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் மேல இருக்குது, அவன் உடன்படிக்கை மனிதனா இருக்கிறான். அப்படி போகும்பொழுது போய் அந்த ராஜாக்கள் எல்லாம் ஜெயிச்சுன்னு வரான் பாருங்க. ஏன்னா இவன் மேல இருந்த ஆசீர்வாதம்ன்ற பவர் அவ்வளவு பெருசா இருக்கு. அந்த 5 ராஜாக்களை ஜெயிச்சு எல்லாரையும் திரும்ப கொண்டு வந்துட்டான். பொண்ணு வெள்ளி ஆடு மாடுகள் எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வந்துட்டான். திரும்ப கொண்டு வந்த பிறகு இந்த சோதம் இருக்குதுல்ல, அந்த சோதம் குமாரனுடைய ராஜா, இந்த சோதமின் ராஜா, அவர் ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு வர்றாரு. அப்புறம் இன்னொரு ராஜா வர்றாரு, சாலேமின் ராஜா. இதெல்லாம் 14ஆம் அதிகாரத்துல இருக்குது. நான் ஒரு கதை மாதிரி சொல்றேன், கதையில உண்மையில நடந்ததுதான். நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது ஒரு ஸ்டோரி டைப்ல நான் சொல்றேன். சாலேமின் ராஜான்னு ஒருத்தர் வர்றாரு. இந்த சாலேமின் ராஜா ஆபிரகாம மீட் பண்றாரு. அந்த இடத்துல மீட் பண்ணி அந்த வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 14ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவன் கெதர்ல கோமரையும் அவனோட இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற பொழுது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம் வாங்க கொடுத்தான். பாருங்க, 2 ராஜா வராங்க. ஆபிரகாம் நிக்கிறாருங்க. ஆபிரகாம் இந்த இடத்துல நின்னுகிறார். 2 ராஜாக்கள் வராங்க. ஒருத்தர் சோதோமின் ராஜா, இன்னொருத்தர் சாலேமின் ராஜா மெல்கிசேதேக்கு வர்றாரு. இந்த சோதோமின் ராஜா என்ன பண்றாரு, ஆபிரகாம் பார்த்து, இவ்வளவு பெரிய 5 ராஜாக்களை எடுத்து ஜெயிச்சு எங்க வெற்றி பெற்று வந்திருக்கீங்க, அதனால இந்த பொண்ணு வெள்ளி மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கோங்க, ஜனங்களை மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு இந்த சோதோமின் ராஜா சொல்ற. சாலேமின் ராஜா அவர் என்ன பண்றாருன்னா கையில வெறும் அப்பமும் திராட்சை ரசத்துமோ எடுத்துன்னு வர்றாரு.
இப்போ கொஞ்ச நாளா யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் பொண்ணு வெள்ளி மிருக ஜீவன்களா இருக்கு, இன்னொரு பக்கம் வெறும் அப்பமும் திராட்சை ரசமும் வருது. அந்த மெல்கிசேதேக் சொல்றாரு, உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, அவருடைய சத்துருக்கள் எல்லாம் உனக்கு பாதபடியாக்கி போடுவாராக அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுப்பாராக அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது ஒன்றும் பெரிய ஒரு அட்ராக்ஷன் ஒன்றும் கிடையாது. என்னன்னா ஒரு அப்பம் திராட்சை ரசம். நம்ம ஒவ்வொரு மாதமும் 2வது வாரத்தில் அடுத்த வாரம் நம்ம திருவிருந்து எடுக்க போறோம் இல்லையா? இந்த திருவிருந்துக்கு அடையாளமா இருக்குது பாருங்க. அதெல்லாம் அப்பமும் திராட்சை ரசத்தையும் கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து அவர் ஆசீர்வாதமான வார்த்தைகளை கூறுறார். உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த சர்வ வல்லம் உள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படின்னு சொல்றாரு. இது என்ன ஒரு பெரிய விஷயம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பொன்னெள்ளி குவியல் குவியலா குவிச்சிருக்கு. திரளான மிருக ஜீவன்களா இருக்குது. ஜனங்கள், ஏகப்பட்ட ஜனங்கள் இருக்காங்க. ஆபிரகாம் பார்த்து அந்த சோதம் என் ராஜா சொல்ல, எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கோங்க, ஜனங்களை மட்டும் எனக்கு கொடுங்க அப்படிங்கிற. ஏன்னா ஜனங்களை மட்டும் கொடுத்தா திருப்பி எப்படி சம்பாதிக்கணும்னு அவர் தெரியும். வரி மேல வரி, டாக்ஸ் மேல டாக்ஸ் போட்டு மறுபடியும் அவர் பெரிய சம்பாதிச்சிடலாம். அதனால அவர் சொல்றாரு, ஜனங்களை மட்டும் எனக்கு கொடுங்க, மீதி எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கோங்க. எவ்வளவு பெரிய ஆஃபர் பாருங்க. அந்த நேரத்துல ஆபிரகாம் சொல்றாரு, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று ஒரு ஆள் கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அதை நான் கருத்தில் கொண்டு வானத்துக்கு நேராக, உன்னதமான தேவனுக்கு நேராக என்னோட கைகளை நான் உயர்த்துகிறேன். 23ஆம் வசனத்தை பாருங்க. மெல்கிசேதேக்கு என்ன வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதித்தானோ அதே மாதிரி வார்த்தைகளை இங்க ஆபிரகாம் சொல்றதை பார்க்கிறோம். 23ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். எதுவுமே என்ன வேணாம், ஒரு பாதரட்சியின் வார கூட நான் எடுக்கலப்பா, எனக்கு எதுவுமே தேவையில்லை. உன்னதமான தேவன் என் பக்கத்துல இருக்கிறார், அவருடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்குது. அவர் என்ன பெரிய ஆளாகட்டும், நீ பெரிய ஆளாக்கணும்னு வந்து சரித்திரம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு 15ஆம் அதிகாரத்துல கர்த்தர் வந்து பேசுறாரு. 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்துல உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய கேடகமும் பலனுமா இருக்கிறேன். I am your strength and reward அப்படிங்கிறார். God is our strength and God is our reward. அவர் தான் நம்முடைய பலனா இருக்கிறார். இவ்வளோ ரிவார்டு, ராஜா அவ்வளோ பெரிய ரிவார்டு கொடுத்தான் பாருங்க ஆபிரகாம். அதெல்லாம் வேணான்ட்டான், இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. கர்த்தர் தான் என்னுடைய ரிவார்டு அப்படின்னு நினைச்சு வரான் பாருங்க. பயம் வேற ஒரு பக்கம். ஏன்னா இந்த 5 ராஜாக்களை ஜெயிச்சுட்டு வந்துக்கிறான். இனிமேல் அந்த ராஜாக்கள் தொடர்ந்து வந்தா என்ன பண்றது? ஏன்னா இன்னும் சும்மா விட மாட்டாங்க ஆபிரகாம். அதனால ஒரு பயம் இருக்குது. கர்த்தர் சொல்ற, நான் உனக்கு ஒரு பாதுகாப்பை தரேன், நான் வந்து உனக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணா இருக்கிறேன், நீ பயப்படாதே, நான் தான் உன்னுடைய கேடகம், நான் தான் உன்னோட பாதுகாப்பு, நான் தான் உன்னுடைய பலன். நான் உனக்கு பாதுகாப்பு பலன் மட்டும் இல்ல, நான் தான் உன்னுடைய ரிவார்டு, நான் உனக்கு பலனா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. என்னுடைய பலன்லாம் உன்னோடதுன்றாரு பாருங்க. இந்த அப்பமும் திராட்சை ரசமும் சும்மா நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷன் இல்லாம இருக்கலாம், ஒரு கவர்ச்சிகரமானதாக இல்லாம இருக்கலாம். ஆனா கடவுள் ஒரு பெரிய உடன்படிக்கையை அந்த இடத்துல ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆசாரியனை போல அவர் வர்றாரு, வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய உடன்படிக்கையை ஏற்படுத்துறார். அப்புறம் வந்து ஆபிரகாம்கிட்ட சொன்ன உடனே, கர்த்தர் இதெல்லாம் சொன்ன உடனே ஆபிரகாம் கேட்கிறான். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் இன்னும் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசரின் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறான். அவன் தாங்க எல்லா சொத்தும் அனுபவிச்சுட்டு இருக்கான். என்னுடைய சோஃபால அவன் உட்காந்துட்டு இருக்கிறான், என்னுடைய பெட்ல அவன் படுத்துட்டு இருக்கிறான், என்னுடைய நல்ல இளம் கண்ணா பார்த்து, நல்ல இளம் கன்றை பார்த்து அடிச்சு அவர் வந்து கண்குட்டி கறியே சாப்பிட்டுக்கிறாரு, நல்ல கொழுத்து ஆடு அடிச்சு கொழுப்பா சாப்பிட்டுக்கிறாரு. எல்லாம் அவன் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. எனக்கு இன்னும் புத்திர சந்தானம் அருளவில்லை என்றான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல அப்படின்னு சொல்லி, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பனே உனக்கு சுதந்திரவாளி அவன் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னாலே எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவனமாய் இருக்கும் என்றார். ஆபிரகாம் கூடாரத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்கள்லாம் பாரு, அவைகளை உன்னால எண்ண கூடுமானால் எண்ணு அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்று ஒரு வார்த்தையை சொல்றாரு. அடுத்த வசனமே சொல்லுது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அவனுக்கு அதை நீதியாக எண்ணினான். எப்படி விசுவாசிக்க முடியும்? எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்குது. கர்த்தர் சொன்ன உடனே விசுவாசிட முடியுமா? கர்த்தர் எவ்வளவோ சொல்லிக்கிறார் இல்லையா? இன்னைக்கு இருக்கிற 1000 மடங்கு நல்லா இருப்ப, நீ என்னோட ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை உனக்கு தரோம், உன்னை நிச்சயமாக ஆசீர்வதித்து
ஆசீர்வதித்து பெருகவே பெருகு எவ்வளவு சொல்லிக்கிறாரு. நமக்கு விசுவாசிக்கிறது ரொம்ப கடினமா இருக்குது. ஆனா ஆபிரகாம் பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு நல்லா வழங்குது. இவர் சொன்ன உடனே 6ஆம் வசனத்திலே அவனை பத்தி சொல்லுது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அவனுக்கு விசுவாசிக்கிறது ஒரு பெரிய கஷ்டமாவே இல்ல அப்படிங்கிறாரு. நான் உன்னுடைய ஸ்ட்ரென்த், நான் உன்னுடைய ரிவார்டு, என்னுடைய பலனெல்லாம் நான் உனக்கு தரேன், நான் தான் உன்னுடைய கேடகமா இருக்கேன், நான் உனக்கு பாதுகாப்புன்னு சொன்னோன்னு அவனுக்கு ரொம்ப நல்லா விளங்குச்சு பாருங்க. இன்னைக்கு நமக்கு விளங்கல. நம்ம எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பின்னாடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப இதை புரிஞ்சுக்கணும்னா நாம என்ன பண்ணணும்னா அந்த காலகட்டத்துக்கு போகணும், அந்த உலகத்துக்கு போகணும். அப்படி இல்லைன்னா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறவங்கள ரொம்ப கவனமா வாசிச்சு நல்லா புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நமக்கு அது நல்லா வழங்கும். அவனுக்கு அவன் சொல்றான் பாருங்க, அவனுக்கு ஏஜ் பயங்கரமா ஆயிடுச்சு, ரொம்ப வயசாயிடுச்சு அவனுக்கு. பிள்ளை பிறக்கிற வயசெல்லாம் முடிஞ்சு போச்சு. சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு, தன்னுடைய சரீரம் செத்து போச்சு. அப்புறம் அவனுக்கு பிள்ளை பெறுகிற அந்த ஏஜ் கடந்து போச்சு. கிட்டத்தட்ட 99 100 வயசு கிட்ட ஆகுது அவனுக்கு. அவனை பார்த்து நம்ப முடியாத ஒன்ன சொல்றாரு, உன் சந்ததி இவனமா இருக்கும். ஒரு புள்ள கூட கிடையாது அவனுக்கு, ஒரு புள்ள கூட இல்லாத ஒருத்தனை பார்த்து உன் சந்ததி இவனமா இருக்கும்னு அவனால எப்படி விசுவாசிக்க முடிஞ்சது? இந்த ஒரு லைனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, இந்த ஒரு லைனை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும்னா, நம்மளாலையும் எல்லா வாக்குத்தத்தங்களையும் ரொம்ப அற்புதமா விசுவாசிக்க முடியும். விசுவாசிக்கிறது நமக்கு ஒன்றும் கஷ்டமாவே இருக்காது. ஏன்னா இன்னைக்கு விசுவாசிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்ப எப்படி அவனால விசுவாசிக்க முடியுது? எந்த அடிப்படையில? அவன் உடனே கர்த்தர் சொன்ன உடனே எப்படி விசுவாசிச்சான்? ஏன்னா அவனே சொல்றான், தன் சரீரம் செத்து போனது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருது, அவர் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போச்சு, என்னென்னமோ நடக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தர் சொன்ன உடனே உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும்னு சொன்ன உடனே அவன் எப்படி உடனே நம்ப முடிந்தது அப்படின்னு அவன் எப்படி அவனால நம்ப, ஏதோ ஒண்ணு அவனுக்கு புரிஞ்சது. அவன் விசுவாசிக்கிறது ஏதோ ஒரு காரணம் இருந்தது. அப்ப அவன் எப்படி இவர் எப்படி வாக்குத்தத்தம் பண்றாரு, அவனால எப்படி விசுவாசிக்க முடியும்? எப்படி இவர் வாக்குத்தத்தம் பண்றாருன்னா, இரத்த உடன்படிக்கையின் அடிப்படையில அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆபிரகாமுக்கு அது ரொம்ப நல்லா விளங்குது. ஆபிரகாம் ஒண்ணுமே கேட்கல, இரத்த உடன்படிக்கை பண்ணப்படுகிறது, இங்க பண்ண போறாரு பின்னாடி. ஆபிரகாம் ஒண்ணுமே கேட்கவே இல்லை பாருங்க. இவன் சந்ததியாக வரப்போகிற இஸ்ரவேலர் கொடுத்தெல்லாம் சொல்றாரு. இங்க இதெல்லாம் வாசிச்சு பார்க்கும்போது 7ஆம் வசனத்துல இருந்து அவர் சொல்றாரு, பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்லேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகி ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா கொஞ்சம் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் மறுடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. இவனுக்கு நல்ல வழங்குது பாருங்க. இப்ப நம்ம கிட்ட இதெல்லாம் கொண்டு வானா நம்ம இன்னத்துக்கு ஆண்டவர சர்ச்சுக்கு போகும்போது எல்லாம் ஓட்டின்னு போக முடியுமா? இப்ப நான் காலையில அங்கிருந்து சர்ச்சுக்கு வந்தேன். வரும்போது 3 வயது கிடாரி 3 வயது ஆட்டுக்குட்டி இதெல்லாம் ஓட்டின்னு வர முடியுமா? என்னால் வந்தா எப்படி இருக்கும் பாருங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும் அதெல்லாம். ஆனா ஆபிரகாம் ஒண்ணுமே கேட்கவில்லை, எல்லாத்தையும் உடனே கொண்டு வந்துட்டான். நடுவா துண்டிச்சு ஒண்ணு எதிரா வைக்கிறான். அப்புறம் 13ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அது அல்லாத அந்நிய தேசத்தை பரதேசிகளா இருந்து பாருங்க உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்களை எல்லாம் அவர் தராரு. ஆபிரகாமோட கர்த்தர், ஆபிரகாம் 2 நபர்கள். அப்புறம் இவங்களுக்கு 2 பேருக்கும் இடையில மிருகம், 3 வயது கிடாரி, அப்புறம் புறா குஞ்சு இதெல்லாம் காட்டுப்புறா இதெல்லாம் வெட்டி துண்டங்கள் ஒண்ணுக்கு எதிரா வைக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் ஒரு வாக்குறுதிகளை கொடுக்கிறாரு. நான் தான் உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்துல இருந்து அழைச்சு வந்தேன், நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தை உனக்கு நான் கொடுக்கறதுக்காக அங்கிருந்து உன்னை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு நான் தான் அப்படின்றது அறியும்படிக்கு அவர் சொல்றாரு. உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசில இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். அதாவது எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுன்றத அவர் இப்பவே சொல்றாரு. அவரு, தம்பி நீ உடன்படிக்கை பண்ணினியா, இந்த உடன்படிக்கை மூலமா என்னென்னலாம் நடக்கும் நான் உனக்கு எல்லாத்தையும் தெரியப்படுத்துவேன், வெளிப்படுத்துவேன். இவனுடைய எதிர்காலத்தையே கூறுறாரு. உடன்படிக்கை பண்ணுகிறார். அவர் சொல்றாரு 400 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது இதெல்லாம் சொல்றாரு பாருங்க.
உன்னுடைய சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, பரதேசிகளா இருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள். அவர்களால் 400 வருஷம் உபத்திரவ போடுவார்கள். எவ்வளவு வருஷம் பின்னாடி நடக்க போறதெல்லாம், ஆபிரகாம் இன்னும் குழந்தையே பிறகல, அப்புறம் பிறக்க போறான் யாரு, ஈசாக்கு. ஈசாக்கு மூலமா ஏசா யாக்கோபு பிறக்க போறாங்க. யாக்கோபுக்கு தான் 12 கோத்திர பிதாக்கள் பிறக்க போறாங்க. அந்த 12 கோத்திரம் தான் போக போதாங்க. இன்னும் எதுவுமே நடக்கவே இல்லை. ஆனா முன்னாடியே கர்த்தர் சொல்றாரு. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுடைய எதிர்காலத்தை ஏற்கனவே சொல்லி வச்சிருக்காருங்க. ஏற்கனவே நீங்க எப்படிலாம் இருப்பீங்க, எப்படிலாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க, எவ்வளவு நன்மைகள்லாம் சுதந்திரிப்பீர்கள், எல்லாமே அவருக்கு தெரியும். நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அவருக்கு தெரியும் எல்லாமே. ஆனா கர்த்தர் உடன்படிக்கும் போது அதெல்லாம் சொல்றாரு. 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் நீ அறியணும். 14ஆம் வசனம், இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், அவளை சும்மா விட மாட்டேன். பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள், நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேர்வாய். 175 வயசு வரைக்கும் உயிரோட வாழ்ந்தான் பாருங்க ஆபிரகாம். அதையும் சொல்றாரு, நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேர்வாய், நல்ல முதிர் வயதில அடக்கம் பண்ணப்படுவாய். இதெல்லாம் பின்னாடி வர வசனங்களை சொல்லப்பட்டிருக்குது. 170 வயசு வரைக்கும் வாழ்ந்து நல்ல பிரமாதமா வாழ்ந்து அவர் பலனோட 175 வயசு வரைக்கும் வாழ்ந்து பிதாக்களோட சேர்த்து கல்லறையில மக்பேலான்ற இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டாருலாம் பின்னாடி வருகிறது. அதெல்லாம் முன்னாடியே சொல்றாரு. 16ஆம் வசனம் சொல்றேன், 4ஆம் தலைமுறையில அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். ஏன் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா, அவங்களுடைய அக்கிரமம் இன்னும் நிறைவேறவில்லை அப்படின்னு சொல்ற. சொன்ன உடனே 17ஆம் வசனம் சொல்றது, சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. புகைகிற சூளை, அப்புறம் அக்கினி ஜுவாலை, இதெல்லாம் தோன்றுகிற. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் எங்க மகிமையா இறங்குறாரு, ஒரு மலையின் மேல இறங்குறாரு 10 கட்டளை கொடுக்கும்பொழுது. அங்கேயும் இதே மாதிரிதான், எங்க கர்த்தருடைய பிரசன்னம் கர்த்தருடைய மகிமை இறங்குதோ அந்த இடத்துல புகைகிற சூளை, அப்புறம் அக்கினி ஜுவாலை, இதெல்லாம் நம்ம பாக்குறோம். அப்படின்னா என்னன்னா, கர்த்தர் அந்த இடத்துல பிரசன்னர் இருக்கிறாரு அர்த்தம், கர்த்தர் வந்திருக்கிறாரு இருப்பாங்க. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி, இங்கதான் ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கைய பண்றாரு. எகிப்தின் நதி துவக்கி ஐப்பிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும், கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறார். இனிமேல அவர் ஆசீர்வதிக்க போகிறான்னு சொல்லக்கூடாது. நம்ம ஆசீர்வச்சிருக்கிறார் ஏற்கனவே. 1000 மடங்கு ஆசீர்வதிக்க போறாரு கிடையாது, 1000 மடங்கு ஆசீர்வதித்திருக்கிறார், ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கு. அவர் சொல்றாரு, ஏற்கனவே கொடுத்துட்டேன். இன்னும் பாருங்க, ஆபிரகாமுக்கு இன்னும் குழந்தைய பிறக்கலங்க. ஆனா இவர் சொல்றாரு, இந்த தேசத்தெல்லாம் உனக்கும் சந்ததிக்கும் கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவர் உடன்படிக்கை பண்றாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆபிரகாமே நான் சொல்றதெல்லாம் உண்மை, நீ இதை நம்பணும். என்னன்னா, நான் சொல்றது ரொம்ப ரொம்ப உண்மை, அது சத்தியம், இது மீறப்படாத ஒன்று, நான் உடன்படிக்கை பண்றேன். இப்போ கர்த்தர் சொன்ன மாதிரி 3 வயது கிடாரியும், அதுக்கப்புறம் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் புறா கொஞ்சம் கொண்டு வந்து அவளை எல்லாத்தையும் நடுவா துண்டித்து துண்டங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர வச்சு இருந்தா அந்த இடம் எப்படி இருந்திருக்கும்? இந்த மாதிரி நல்ல கார்பெட்லாம் போட்டு பிரமாதமா இருக்குமா? இல்லைங்க, ரத்த சகதியா இருந்திருக்கும். ரத்த சகதியா இருந்திருக்கும். ஒரு ஆட்டை வெட்டினா எவ்வளவு ரத்தம் பிடிக்கிறாங்க பாரு. 3 வயது கிடாரி, அப்புறம் 3 வயது ஆட்டுக்கடா, அதுக்கப்புறம் வெள்ளாடு, அப்புறம் 3 வயது ஆட்டுக்கடா, அப்புறம் புறா குஞ்சு, காட்டுப்புறா, எல்லாத்தையும் வெட்டினா எவ்வளவு ரத்தம் வரும்? துண்டு ஒண்ணு கொண்டு எதிர்க்க இருக்குது, நடுவுல ரத்த சகதியா இருக்குது. புகைகிற சூளை, அக்கினி ஜுவாலை, கர்த்தர் அந்த துண்டங்களுக்கு நடுவாக கடந்து செல்றாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆபிரகாமே நான் உனக்கு சொன்னதெல்லாம் நிச்சயமா நிறைவேறும், சத்தியமா நிறைவேறும், இதுல எந்த மாற்றமும் கிடையாது. எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும், எவ்வளவு பேர் எழும்பினாலும், உனக்கு விரோதமா எழும்பினாலும், எத்தனை பேர் உன்னை போரிட்டாலும், நான் சொன்ன கண்டிப்பா அது நிறைவேறும்பா. அது நிறைவேறலன்னா இந்த துண்டங்கள் மாதிரி வெட்டி வச்சுக்கிற இந்த துண்டங்கள் மாதிரி ஆகப்படும், அதுக்கும் மேல ஆகட்டும். நான் சொல்றேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தாருன்னா நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். பின்னாடி வர வசனங்கள்ல 28:15 கர்த்தர் யாக்கோபுக்கு சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து நீ போற இடத்தெல்லாம் உன்னை காத்து உன்னை திரும்ப தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர பண்ணுவேன், நான் சொன்னதை செய்யற வரைக்கும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன்னு சொல்றாரு. பாருங்க எப்படி சொல்றாரு, எப்படி அவங்க எல்லாம் விசுவாசித்தாங்கன்னா, இந்த ரத்த உடன்படிக்கை தான். இந்த உடன்படிக்கை பண்ணிட்டாக போதும் பாருங்க, அது யாராலுமே மீறப்படாத ஒன்றா இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, நான் சொன்னதெல்லாம் கண்டிப்பா நிறைவேறும், தாராளமா இல்லை, நீ நம்பலாம்.
உன்னை என்னோட சிநேகிதனை போல பாக்குறேன். இனிமேல் ரத்த சம்பந்தமான உறவு நீ எனக்கு. சில இடங்கள்ல வந்து பாருங்க, வாட்டர் பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர் அப்படின்வாங்க. தண்ணியோட பிளட் ரொம்ப கெட்டியானது அப்படின்றாங்க. என்ன சொல்றாங்கன்னாக்கா, தப்பா சொல்லிட்டாங்க. எப்படி சொல்லிட்டாங்கன்னா, நம்ம மற்ற எல்லாரும் கூட நம்ம கூட பிறந்த உறவுகள்லாம் இருக்குது பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப பெருசு, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர்னா, மற்ற எல்லாரை காட்டிலும் இந்த ரத்த உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் ரொம்ப ரொம்ப திக்கு. அவங்க ரொம்ப, அந்த நட்பு ரொம்ப நீடித்த ஒரு நட்பா இருக்கும், ஆழமான ஒரு நட்பா இருக்கும், ஆழமா நேசிக்க முடியும், ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் பண்ண முடியாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க விரோதம் பாராட்ட முடியாது, பகை இருக்க முடியாது அப்படின்றதுதான் அந்த காலத்துல அப்படி சொன்னாங்க. பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கர்த்தர் ஆபிரகாமோடு அவர் உடன்படிக்கை பண்ணி அவர் வந்து இதெல்லாம் சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் நான் சொல்றேன் நிச்சயமா நடக்கும்பா. 400 வருஷம் சந்ததியார் புறஜாதிகள் அந்நியரா இருந்து பரதேசிகளா இருந்து அந்த தேசத்தாரால துன்பப்படுத்தப்படுவார்கள்னா குழந்தை பிறந்தா தானே முதல்ல. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு, அதை நிறைவேற்றும். அங்க அதெல்லாம் நடக்கும்னா கண்டிப்பா இவன் குழந்தை பிறந்தா தானே நடக்கும். இப்ப ஆபிரகாம் விசுவாசிகள் ரொம்ப சுலபமா இருக்கு பாருங்க. கர்த்தர் வந்து வாக்குறுதிகள்லாம் கொடுக்கிறாரு. சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும், நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ ஒன்னும் யாருக்கும் பயப்பட தேவையில்லை, நான் உன்னோட கூட இருப்பேன், சொன்னது எல்லாத்தையும் நிச்சயமா நிறைவேற்றினேன் அப்படிங்கிற. அப்ப உடன்படிக்கை வந்து யாருமே மீறவே இல்லை பாருங்க. நான் சொல்றேன், இந்த மனுஷர்களால் பண்ணப்பட்ட உடன்படிக்கைய மீறப்படல அப்படின்னும் பொழுது, தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் வந்து உடன்படிக்கை பண்ணிக்கிறாரு. அவர் மீற முடியுமா? மீறவே முடியாதுங்க. மிருக ஜீவன் ரத்தம் சீந்தப்பட்ட அந்த உடன்படிக்கையை மீறவே இல்லை. அவர் கண்டிப்பா ஆபிரகாமுக்கு பிள்ளைய கொடுத்தாரு, புத்திர சந்தானத்தை அருள்னாரு, ஈசாக்கு பிறந்தான், ஈசாக்கு வந்து ஏசா யாக்கோபு பிறந்தாங்க, யாக்கோபின் இடத்துல 12 கோத்திர பிதாக்கள் பிறந்தாங்க, அவர்கள்லாம் இஸ்ரவேலர் என்று அழைக்கப்பட்டார்கள். அதற்கு பிற்பாடு கர்த்தர் சொன்ன மாதிரியே நடந்தது பாருங்க. மிருக ஜீவன்களுடைய ரத்தத்தினால பண்ண உடன்படிக்கை இவ்வளவு ஸ்ட்ராங்கா, இவ்வளவு பலன் உள்ளதா இருக்கும்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால் பண்ண உடன்படிக்கையின் மக்களாக நீங்களும் நானும் இருக்கிறாங்க. இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் எவ்வளவு அற்புதமா நிறைவேறும் பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஏராளமான வாக்குத்தத்தங்களை கொடுத்துடலாம். உன்னை நான் அந்நிய தேசத்துக்கு கொண்டு போவேன்னு சொல்லிருக்கலாம். கண்டிப்பா கொண்டு போவாரு. விசா வரும் கண்டிப்பா. கண்டிப்பா உங்களை வந்து பெரிய ஆள் ஆக்குவாரு. அவரு உங்களை பிசினஸ் பெருகும் அப்படின்னு சொல்லி இருக்குன்னா கண்டிப்பா அது நடக்கும், கண்டிப்பா செய்வாரு. அது மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, உபாகமம் 28:1 கண்டெம்பரரி இங்கிலீஷ் வெர்ஷன் ஒண்ணு இருக்கு. அந்த வெர்ஷன்ல நம்ம இந்த வசனத்தை வாசிக்கும் போது, the Lord will bless you in many ways அப்படிங்கிற. இதெல்லாம் வாக்குறுதிகள், உடன்படிக்கையின் வாக்குறுதிகள். உங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் உங்களை ஏராளமான விதத்துல பல வகைகள்ல ஆசீர்வதிப்பார். நம்ம நினைச்சுக்கிற மாசம் மாசம் சம்பளம் வருது அதுதான் நினைக்கிறேங்க. இல்லைங்க, பல வழிகள்ல அவரால் ஆசீர்வதிக்க முடியும். என்னன்னா நம்ம விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். விசுவாசிக்கும் பொழுது அதெல்லாம் நிச்சயமா நடக்கும். எப்படி விசுவாசிக்கிறது? ரத்த உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாருங்க. நீங்களும் நானும் உடன்படிக்கையின் மனிதர்களாக இருக்கிறோம் பாருங்க, உடன்படிக்கையின் மக்கள். அவர் சொல்றாரு, ஆபிரகாம் இதெல்லாம் நிச்சயமா நடக்கும் அப்படிங்கிறார், பயப்படாத அப்படிங்கிறார். உடன்படிக்கை புரிஞ்சுக்கும் பொழுது வாக்குத்தத்தங்களை ரொம்ப வித்தியாசமா பார்க்க ஆரம்பிப்போம். உடன்படிக்கைய புரிந்து கொள்ளும் பொழுது வசனங்களே நம்ம புது கண்ணோட்டத்தோடு நிச்சயமா பார்க்க முடியும். ஆகவேதான் இயேசு சொல்றாரு, வானமும் பூமியும் கூட ஒழிஞ்சு போயிடும், ஆனா இந்த வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிஞ்சு போயிடாதுன்னு. கரெக்டா இப்ப நம்மளுக்கு நல்ல ஞாபகம் வந்து பாருங்க. இந்த உடன்படிக்கை பண்ணி இருக்கிறதுனால யார் பண்ணிக்கிறா, ஒரு நாளும் பொய்யுரையாத தேவன் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. என்ன பண்ணிக்க, வானம் பூமி கூட ஒழிஞ்சு போயிடும், ஆனா என் வார்த்தைகள் ஒரு நாள் என்ன பண்றது இல்லை, ஒழிந்து போகிறது இல்லை. அப்ப இந்த கர்த்தர் எப்படி பாருங்க, அவர் ரொம்ப அன்பு மிக்கவர், தயவு உள்ளவர், கிருபை நிறைந்தவர், இரக்கம் உள்ளவர். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், பொய்யுறாதவர் என்பற ஒரு எண்ணம் முதல்ல நமக்கு வரணும். ஆபிரகாமுக்கு எப்படி இருந்துக்கும் பாருங்க. ஆபிரகாம் வந்து பிள்ளையே கிடையாது, ஆனா அவனோட உடன்படிக்கை பண்றாரு. இந்த ரத்த சகதியில நடந்து சொல்றாரு, கண்டிப்பா இதெல்லாம் சொன்னதெல்லாம் நிச்சயமா நிறைவேறும், பயப்படாத அப்படிங்கிறாரு. அப்ப அவருடைய வாக்குத்தத்தங்கள்லாம் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்குது. எஸ் அண்ட் எஸ், there is no no in that promises. கர்த்தர் கொடுத்துக்கிற வாக்குத்தத்தங்கள் நோவே கிடையாதுங்க, எல்லாமே ஆமென் என்றும் ஆம் என்றும் ஆமென் என்றும். ஆம்னா எஸ், ஆமென்னவும் எஸ் தான். 2 முறை சொல்றாரு, ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஒரு வாக்குத்தத்தம் கூட ஃபெயில் ஆவறதே கிடையாது. யோசுவா புஸ்தகத்துல வசனத்தை வாசிக்கிறோம். யோசுவா புஸ்தகத்துல அவர் சொல்றாரு பாருங்க, ஒரு வார்த்தை கூட அவர் தரையில
விடவில்லை, எல்லாத்தையும் நிறைவேற்றினார் என்று நம்ம பார்க்கிறோம். யோசுவா புஸ்தகம், சரித்திர புஸ்தகத்துல 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம், இந்த வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை. யோசுவா 21:45, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒன்றும் தவறி போகவில்லை, ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. நான் சொல்றேன், இந்த கால வேளையில உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும். ஒருவேளை லேட் ஆன மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஆனா கண்டிப்பா அதெல்லாம் நிறைவேறும். ஒரு வார்த்தை கூட தவறவே தவறாதுங்க. அவர் நிச்சயமா சொன்னதை செய்யற தேவனாய் இருக்கிறார். சொன்னதை செய்யற வரைக்கும் நம்மளை கைவிடாத தேவனாய் அவர் இருக்கிறார். வெற்றியை தரேன்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் தந்துருவார். யோசுவாவுக்கு பாருங்க, வெற்றி தந்துட்டேன்னு சொல்லிட்டாரு. எரிகோவையும் அதனுடைய ராஜாவையும் அதனுடைய யுத்த வீரர்களையும் உன்னோட கையில ஒப்பு கொடுத்தான்னு சொல்லிட்டார். நம்மளும் விசுவாசம் எப்படி முடியுது? உடன்படிக்கை, அந்த வாக்குத்தத்தம் சும்மா சொல்ல, அவர் பொய்யுரையாத தேவன் சொல்றாரு. அவர் சொன்னதை நிறைவேற்றவர், ஒரு நாளும் பொய்யுரையாத தேவன், உண்மை உள்ளவர். நம்ம உண்மை இல்லாதவராக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொன்ன சொல் தவறாதவர், பொய் சொல்லவர் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற ஒரு மண்புத்திரர் கிடையாது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார்னு வேதம் சொல்லுகிற பாருங்க. அப்ப யோசுவானால எப்படி விசுவாசிக்க முடிஞ்சது? ஆபிரகாமால எப்படி விசுவாசிக்க முடிஞ்சது? யாக்கோபால எப்படி விசுவாசிக்க முடிஞ்சதுன்னா இந்த ரத்த உடன்படிக்கை பாருங்க. அது மட்டும் இல்ல, உடன்படிக்கை முடிஞ்ச உடனே ஒரு மீல் ஒண்ணு சாப்பிடுவாங்க, உடன்படிக்கைன்னு உணவு அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. யாக்கோபு லாபானும் உடன்படிக்கை பண்ணி கொள்றாங்க. உடன்படிக்கை பண்ண உடனே அங்க ஒரு பெரிய மானுமெண்ட் பில்ட் பண்றாங்க. ஒரு பெரிய கற்குவியலை குவிச்சு அங்க வந்து சமைச்சு சாப்பிடுறாங்க. நல்ல வயிறு முட்டை சாப்பிடுறாங்க, நல்லா சமைச்சு. என்னன்னா அது வந்து உடன்படிக்கை மீல். என்னன்னா இது உனக்கும் எனக்கும் கர்த்தர் நடுவாக நின்று நீங்க நானும் இன்னைக்கு உடன்படிக்கை பண்ணிக்கணும்னு சொல்லி அந்த உண்மையுள்ள தேவன் சாட்சியா இருக்கட்டும். இதை மீறி நானும் வரமாட்டேன், நீயும் இதை மீறி எனக்கு தீங்கு செய்யும்படி வரவே கூடாது அப்படிங்கிற என்ன மாதிரி ஒரு பாருங்க. இப்போ இந்த அப்பமும் திராட்சை ரசத்தையும் கொண்டு வர பாருங்க. முதல்ல அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொண்டு வர்றாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உடன்படிக்கை ஏற்படுத்துறாரு. ஆபிரகாமுக்கு முதல்ல 14ஆம் அதிகாரத்துல அப்ப திராட்சை ரசத்தை பண்ணி உடன்படிக்கை பண்றாரு. இந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க மிருக ஜீவன்களுடைய ரத்தத்தை உடன்படிக்கை ஏற்படுத்தி மிருக ஜீவன்கள் ரத்தத்து மூலமா பண்றாரு. இதெல்லாம் நடந்த பிற்பாடு பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு கர்த்தர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு புதிய நாமத்தை அவர் கொடுக்கிறார். 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம் பாருங்க. 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் சொல்றாரு. பார்த்தீங்களா? முதல்ல உடன்படிக்கை ஏற்படுத்தும், அப்புறம் உன்னை எப்படி பண்ணுவேன்? திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படிங்கிறார். இதை நம்ப முடியுமா? தாராளமா நம்ப முடியும். ஏன்னா அவர் சொன்னா கண்டிப்பா செய்வார். ஏன்னா உடன்படிக்கை பண்ணிட்டு தான் அதை சொல்றாரு. உடன்படிக்கைன்னு வாக்குறுதிகள் இதெல்லாம் மீறவே முடியாதுங்க, யாராலையுமே மீற முடியாது. மனுஷனே மீறல அப்படின்னா ஒரு நாளும் போய் வராத தேவன் எப்படி மீறுவாரு? சொல்றாரு, நிச்சயமா ஒண்ணு என்ன பண்ணுவேன், மிகவும் திரளாய் பெருக பண்ணு. சிங்களா இருக்கிறாங்க, அவனும் மனைவி மட்டும்தான் இருக்கான், 99 வயசு இப்போ. இப்போ அவர் சொல்றாரு, அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி, நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனா. என்ன திரும்ப திரும்ப சொல்றாரு பாருங்க, நம்ப முடியாத காரியத்தை திரும்ப திரும்ப சொல்றாரு. ஒண்ணு கூட நம்பவே முடியல, அவர் சொல்ற எதையுமே நம்பவே முடியல. உன்னை திரளா பெருக பண்ணுவேன், திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் அப்படிலாம் சொல்றாரு. அப்புறம் 5ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். இதுல என்ன ஒரு பெரிய வித்தியாசம்? இது வாசிச்சுட்டு நிறைய பேர் நியூமராலஜி எல்லாம் வந்து பைபிள் பிரகாரம் தான் இல்லைங்க. இது வந்து ஒரு உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதம். உடன்படிக்கை எப்படி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, தங்களையே கொடுக்கிறார்கள். உடன்படிக்கையில 2 பேர் உடன்படிக்கை பண்ணும்பொழுது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப நான் என்னையே உனக்கு தரேன், அப்புறம் அவர் சொல்ற நான் என்னையே உனக்கு தரேன் அப்படிங்கிற. அப்ப இதுல இருந்து என்ன ஆபிரகாமுக்கு என்ன தராரு அப்படின்னு சொல்லும் போனா, ஆபிரகாம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ABRAM, ஆபிரகாம். ABRAM அது ஆபிரகாம். ஆபிரகாம் அப்படின்னு சொன்னா ABRAHAM, ஒரே ஒரு எச்ச சேர்க்கிறாரு. இந்த எச்சு எங்க இருந்து வந்தது யோசிக்க கூடாது.
இந்த பழைய ஏற்பாட்டுல பழைய உடன்படிக்கையில வந்து கர்த்தருடைய நாமம் பார்க்கும்பொழுது யாவே யாவே அப்படின்னு சொன்னா OAHWAH. எபிரேய மொழியில வவல்ஸே கிடையாது, அதாவது AEIOU கிடையாது. அதனால அவங்க எப்படி வாசிப்பாங்கன்னா, எப்படி எழுதுவாங்கன்னா YHWH. இது ரொம்ப பரிசுத்தமான ஒரு நாமம், இது ரொம்ப ஒரு பெரிய மீட்பின் நாமம். இந்த நாமத்துக்கு பெரிய ஒரு மரியாதை, பெரிய ஒரு மேன்மை கொடுக்கப்படுகிறதுனால இந்த வேத பாரகர்லாம் இந்த பேரை எழுதும் பொழுதே எப்படி எழுதுவாங்கன்னா, அந்த YHWH எழுதும்பொழுது பக்கத்துல புது பேனாங்கெல்லாம் வச்சுப்பாங்களாம். இதுவரைக்கும் பயன்படுத்தப்படாத ஒரு பேனாவை எடுத்து ஒரு ஒய் போடுவாங்க. ஒய் போட்டு அப்படியே வச்சிருவாங்க. அந்த பேனை திரும்ப தொட மாட்டாங்க. இன்னொரு பேனை எடுத்துட்டு எச் எழுதுவாங்க. இது வரைக்கும் பயன்படுத்தப்படாத இன்னொரு புதிய பேனை எடுத்து எச். ஏன்னா அது அவ்வளவு பரிசுத்தமான ஒரு நாமம். It is a holy name. His name is a holy name. அது வந்து ரொம்ப மதிக்கப்படத்தக்க ஒரு நாமம். அதனால ஒரு புது பேனா எடுத்து ஒய் மட்டும் எழுதி வச்சிருவாங்க தனியா. அப்புறம் இன்னொரு பேனா எடுத்து எச் மட்டும் எழுதுவாங்க. அப்புறம் இன்னொரு பேனா எடுத்து டபிள்யூ மட்டும் எழுதுவாங்க. அப்புறம் இன்னொரு புது பேனா எடுத்து இன்னொரு எச் எழுதுவாங்க. அவ்வளவு பரிசுத்தமான ஒரு நாமம். அவருடைய நாமம் அவ்வளவு அதிசயமானது, பரிசுத்தமான ஒரு நாமம். இந்த நாமத்தை அவ்வளவு மதிச்சாங்க பாருங்க. அந்த YHWHல இருந்து ஒரு எச்சை எடுத்து கர்த்தர் என்ன பண்றாரு, ஆபிரகாம் கொடுக்கிறாரு. ஆபிரகாம், இனி நான் தான் நீ தான் நானு. அப்போ கர்த்தர் சொல்றாரு புதிய உடன்படிக்கையில, அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள், நான் அவர்களுடைய தேவனாய் இருப்பேன் அப்படிங்கிறார். கர்த்தர் தம்மையா கொடுக்கிறாருங்க ஆபிரகாமுக்கு. என்ன ஒரு அற்புதம் பாருங்க. அவன் விசுவாசிக்கிறான். அவர் சொல்றாரு, உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனா இருக்கும்படி உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியை தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமா கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனா இருப்பேன் என்றான். நான் அவர்களுக்கு தேவனா இருப்பேன் அப்படிங்கிற என்ன மாதிரி ஒரு அற்புதம் பாரு. அந்த பரிசுத்த வார்த்தை, மரியாதைக்குரிய வார்த்தைய ஆபிரகாமுக்கு அவரே தராரு. இப்ப ஆபிரகாம் யாரு? சாதாரணமான கிடையாது. அவன் உடன்படிக்கையின் மனிதனாக மாறிவிட்டான். இவனோட கர்த்தர் இருக்கிறார். ஹலோ, ஆபிரகாமுக்கு பாருங்க, வெறும் எச்சம் மட்டும் தான் கொடுத்தாரு. உங்களுக்கும் எனக்கும் புதிய உடன்படிக்கையின் கீழ் இருக்கிறார். அவரே வந்துட்டாருங்க, உள்ள இருக்கிறார். இப்போ அவர் நமக்குள்ள இருக்கிறார். அவனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு மேன்மை சிறப்புனா நம்ம எவ்வளவு பெரிய மேன்மை சிறப்பு உள்ளவர்களா இருப்போம் பாருங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு எச்சு மட்டுமா கொடுத்துக்கிறாரு நமக்கு? அவருடைய குமாரனே கொடுத்துட்டாருங்க நமக்கு. அவரே உள்ள வந்துட்டாரு. நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். என்ன மாதிரி ஒரு மேன்மை பாருங்க. நாம் வந்து ஒரு சாதாரணமான ஆட்களே கிடையாது. We are not an ordinary people. We are the covenant people of God. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் யாருன்னா உடன்படிக்கையின் மனுஷர்களாக நாம் இருக்கிறோம். தேவன் உடன்படிக்கை பண்ணின ஒரு மனுஷனாக இருக்கிறோம். அப்படின்னா கடவுளோட ஒரு பார்ட்னர். எனக்கும் அவருக்கும் ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் இருக்கு, உங்களுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் இருக்குங்க. நீங்க யாரையாவே ஆக முடியாது, தரித்திரத்துல வாழவே முடியாது. ஆபிரகாம் பாருங்க, அவன் எவ்வளவு தரித்திரத்துல இருந்தானே தெரியல. ஒருவேளை அவன் தேவைகள் மட்டும் சந்திக்கப்பட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ காட்னுடைய பார்ட்னர் ஆயிட்டான். God is his partner. Abraham is God's partner now. இப்ப என்ன கதையை மாறிடுச்சு பாருங்க. அவன் ஒரு பங்குதாரராக, உடன்படிக்கையின் பங்குதாரராக இருக்கிறார். நீங்களும் நானும் யாரு? அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாய் மாறிவிட்டோம். சொல்ற, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அவர் சொல்றாரு, அப்படி கூடும்போது என்ன பார்த்து கூடும்போது நான் என்ன பண்ண, அவர்களுடைய ஜபத்தை நான் கேட்பேன், பதில் கொடுப்பேன் அப்படிங்கிறார். நமக்கு என்ன பண்ணிக்குது? அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்குது. முதல்ல அப்போஸ்தலர்கள் என்ற பேர் கிறிஸ்தவர்கள். அப்போஸ்தலருக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பேர் கிறிஸ்டியன்ஸ். இவங்களை பார்த்து அவரை பார்க்க தேவையில்லைங்க, அந்த மாதிரி ஆயிட்டாங்க. இப்ப நீங்களும் நானும் யாரு? அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாய் இந்த உலகத்துல இருக்கிறோம். ஒரு இதை வந்து இப்போ இருக்க நம்ம உலகத்துல கடைப்பிடிச்சுன்னு தான் இருக்கும். நம்ம இணை போதகர், நம்முடைய வெற்றியாழ் திருச்சபையினுடைய இணை போதகர் எஸ்ரா இருக்கிறார். அவர் திருமணம் ஆகுது. திருமணம் ஆகிற வரைக்கும் ஒரு எஸ்ரா, அவருடைய மனைவி ஏஞ்சலின், அவ்வளவுதான். திருமணம் ஆன பிறகு என்னன்னா மிஸ்ஸஸ் எஸ்ரா. அவங்க என் மனைவி பாருங்க, அவங்க மேரி பிரிசில்லா. இப்ப யாருன்னா மிஸ்ஸஸ் ரிச்சர்டு. என்னன்னா என்னுடைய நாமம் அவர்களுக்கு சேருது வந்து
ஒரு மனிதனோட ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகும் பொழுது அந்த மனிதனுடைய அந்தஸ்து, அவனுடைய மரியாதை, அவனுக்கு கொடுக்கப்படுகிற மேன்மை எல்லாமே அந்த மக சேர்ந்து வர ஆரம்பிக்குதுங்க. இதாங்க உடன்படிக்கை. ஹலோ, நீங்களும் நானும் யாரு? காட்ஸ் பார்ட்னர். காட்ஸ் பார்ட்னர்லாம் நல்ல தோழல் நிமித்தி உட்காருங்க, நல்ல ராஜாக்கள் மாதிரி பிரமாதமா உட்காரணும், நல்ல உட்காரும் போது நல்ல தெம்பா இருக்கணும். அவருடைய பார்ட்னரா ஆயாச்சு. அப்புறம் அவர் சொல்றாரு, நாங்க வந்து இந்த மாதிரி என்னுடைய நாமத்தை ஒண்ணு கொடுத்ததுனால நீங்க எல்லாம் ஒரு அடையாளத்தை ஒண்ணு போடுறேன். நான் என்ன விருத்த சேதனம் பண்ணணும். 10ஆம் வசனத்து 17:10 எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால் உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் அப்படிங்கிற. விருத்த சேதனம் என்னன்னா பிறப்புறுப்பினுடைய நுனித்தோலை. என்னையா வேற எங்கேயும் கிடைக்கல, ஒரு கையில காலில் ஏதாவது விட்டு போட வேண்டியதானே, போய் அங்கேயா போடணும் அப்படிங்கிறாரு. நிறைய பேர் யோசிப்பாங்க, இது நான் கொஞ்சம் ஆக்கோடா இல்லையா, பைபிள்ல இதெல்லாம் போட்டு வச்சுக்குது அப்படின்னு. இல்லைங்க, அவர் ஒரு நோக்கத்தோடு தான் சொல்றாரு. ஏன்னா அந்த இடம் தான் பிறப்புக்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு இடம். அங்கதான் சோர்ஸ் ஆஃப் பெட்டர்னிட்டி அப்படின்னு சொல்றாங்க. பிறப்புக்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு இடம். அது மூலமா அவர் என்ன சொல்றாரு, ஆபிரகாமே நீ மட்டும் கிடையாது, உன் மூலமாக பிறக்க போகிற எல்லா பிள்ளைகளும் எனக்கு சொந்தம் அப்படிங்கிற. இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டுறேன். நல்லா என் பிள்ளைகள்லாம் எப்படி இருப்பாங்க, உங்க எதிர்காலம் எப்படி இருப்பாங்க என்கிட்ட கேட்டா அவங்களாம் பிரமாதமா இருப்பாங்க, என்னோட பிரமாதமா இருப்பாங்க. அவர்களுடைய எதிர்காலம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அவர்களுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யம் ரொம்ப நான் அனுபவிக்கிறத விட ரொம்ப பல மடங்கு அதிகமா அனுபவிப்பாங்க. ஏன்னா நான் மட்டும் கிடையாதுங்க, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கூட சேர்ந்து அவருக்கு சொந்தமான ஜனமா மாறி இருக்காங்க. உங்க பிள்ளைகள் கூட தான் சொல்றேன் நான், வேற எனக்கு மட்டும் சொல்றேன். நான் இந்த ஆளு ஒரு ரொம்ப செல்ஃபிஷா இருக்கிறாரு. உங்களையும் தான் சொல்றேன் நான், நீங்களும் நானும் ஒரே கேட்டகரி தான். நான் வரேன், நீங்க வர கிடையாது. நான் உங்க நின்று பிரசங்கம் பண்றேன், கர்த்தர் என்ன அழைச்சிக்கிறாரு, கிருபை கொடுத்துக்கிறார், அதனால நான் பிரசங்கம் பண்றேன். உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளை தான், நானும் ஆண்டவருடைய பிள்ளை தான். என்னுடைய சந்ததி ஆண்டவருடைய சந்ததி தான், உங்களுடைய சந்ததியும் ஆண்டவருடைய சந்ததியும். அவர் சொல்றாரு, நீ மட்டும் கிடையாது, உன்னுடைய அனைத்து பிள்ளைகளும் எனக்கு சொந்தம். நான் உனக்கு கொடுக்குற உடன்படிக்கை ஆசீர்வாதங்கள் எல்லாமே உன்னுடைய பிள்ளைகளுக்கும் அனைவருக்கும் சொந்தம் அப்படின்ற. நான் சொல்றேன், நம்முடைய பிள்ளைகள் ரொம்ப நல்லா இருப்பாங்க. பிள்ளைகளுக்கு குறித்த கவலை ரொம்ப இன்னைக்கு பாருங்க எக்கச்சக்கமான கவலைப்படுறாங்க. தாயின் தகப்பன்மாரும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து, ஐயோ என்ன பண்றது தெரியல, பிள்ளை எப்படி வாழணுமோ, நான் எப்படி, பெற்றோர் எப்படி சொல்றாங்க பாருங்க, நான் என்னமோ கடவுள் கிருபையில நான் வந்து நல்லா வந்துட்டேன், நல்ல எல்லாத்தையும் நான் ஒரு வேலை படிக்காம இருந்தா கூட, அந்த அளவுக்கு படிக்கலனா கூட ஏதோ நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன். நான் நல்ல பிள்ளைங்களை வளர்த்து எடுத்துட்டு அவங்களெல்லாம் நல்லா படிக்க வச்சுட்டேன். என் பிள்ளைங்க என்ன பண்ண போதும் தெரியல. நீங்க எப்படி வந்தீங்க, இப்பதானே சொன்னீங்க கர்த்தர் கிருபையினால எனக்கு வந்தீங்க. அதே தாங்க அவங்களுக்கும், உங்களுக்கு கிருபை காண்பிச்சவர் அவர்களுக்கும் கிருபை காண்பிப்பாரு. ஒருவேளை நம்மளோட வித்தியாசமானவர்களா இருக்கலாம், நம்மளோட கொஞ்சம் கீழ்ப்படியாதவர்களா இருக்கலாம், பரவாயில்ல. ஆனா அவங்க மேல கடவுளுடைய கிருபை இருக்கு. ஏன்னா உடன்படிக்கை 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் 1000 தலைமுறைகளுக்கு உடன்படிக்கும் உண்மையும் காக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அப்புறம் என்ன ஆகுது பாருங்க, இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு 22ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு 1ஆம் வசனம், தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இது தெரிஞ்ச உடனே இது வாசி ஒண்ணு நான் கர்த்தர் சோதிக்கிறாரு. என்ன கூட சோதிச்சாரு, என் பிள்ளைய எடுத்துக்கினாரு, எங்க அப்பாவை எடுத்துக்கினாரு, எங்க அம்மாவை எடுத்துக்கினாரு, என் காரை எடுத்துக்கினாரு, என் வீட்டை எடுத்துக்கினாரு. இல்லைங்க, கர்த்தர் யாரையுமே எடுக்கிறதே கிடையாது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, சோதிக்கப்படுகிறவன் கர்த்தராலே சோதிக்கப்படுகிறவன் என்று சொல்லாதிருப்பானாக. ஒருவனையும் கர்த்தர் என்ன பண்றது, பொல்லாங்கினால சோதிக்கிறவர் அல்ல அப்படிங்கிறார். யாரையும் அவர் சோதிக்கிறது இல்ல. அப்ப இந்த சோதிக்கிறது அப்படின்னும் பொழுது 2 வார்த்தை இருக்குது. டு டெஸ்ட் அப்படின்னு என்ன, பரீட்சை. பரீட்சை என்னன்னா, இப்ப நீங்க நான் நின்று பிரசங்கம் பண்ணுறேன், இந்த பிரசங்கத்தை எவ்வளவு நேரம் எவ்வளோ புரிஞ்சுன்னு இருக்கிறீங்க, நாளைக்கு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறோம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் வைக்க போடுறது கிடையாது, பயப்படாதீங்க. இதுக்காக அடுத்த வாரம் வராம இருக்க போறீங்க, வந்துருங்க. டெஸ்ட்லாம் வைக்க மாட்டேன், நான் சொல்றேன், சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். டு டெஸ்ட், பரீட்சை பாக்குறது, டெஸ்ட் பண்ணி பாக்குறது. ஒன்னு இருக்கு, டு ப்ரூவ். டு ப்ரூவ்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஆர்மி ட்ரைனிங் பாருங்க. இப்போ ராணுவத்துல ஒரு ஆள் போய் சேர்றாங்க, இந்த ராணுவத்துல போய் சேர்ந்த உடனே ட்ரைனிங் கொடுக்குறாங்க, நல்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க. என்னன்னாலும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. கம்பி கீழே படுத்துக்கினே எப்படி மூவ் பண்றது, செடியோட செடியா போய் எப்படி அடையாளம் தெரியாத மாதிரி நின்னுகிறது, எப்படி எதிரியை நோக்கி சுடுறது, துப்பாக்கி சுடுறது, அப்புறம் குத்துச்சண்டை பயிற்சி, அப்புறம் வாள் சுடுறது, என்னென்னலாம் வெப்பன்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் உபயோகப்படுத்துறது, எப்படி வந்து அந்த ராணுவ டேங்கை எடுத்துன்னு போய் எல்லாத்தையும் சுடுற எல்லா பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க. பயிற்சியெல்லாம் கொடுத்துட்ட பிறகு அவங்க என்ன பண்றாங்கன்னா,
யுத்தத்துக்கு அனுப்புறாங்க, யுத்த காலத்துக்கு அனுப்புறாங்க. யுத்த காலத்துக்கு அனுப்பும்போது அங்க நான் ட்ரைனிங்கா கொடுக்குறாங்க கிடையாதுங்க. எதிரி உண்மையான எதிரி வரான், சுடலாங்க. அங்க போய் ட்ரைனிங் கிடையாது. ஏன் யுத்த காலத்துக்கு அனுப்புறாங்கன்னா, இவன் ட்ரைனிங் எடுத்தாச்சு, இவன் எல்லாத்துலயும் பாஸ் பண்ணிட்டான், இப்ப இவன் ஃபுல் ஆர்மர், ஒரு நல்ல ஒரு போர் வீரனா இருக்கிறான். இவனை அனுப்புனா அங்க இடத்தையே காலி பண்ணிட்டு வருவான், ஆளுங்கெல்லாம் காலி பண்ணுவான். இவன் ட்ரைனிங் எடுத்தாச்சு, ப்ரூவ் பண்றான் இப்போ அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இவன் இப்ப ரெடியா இருக்கிறான், என்ன சொன்னாலும் இவன் விசுவாசிக்க ரெடியா இருக்கும். அதனாலதான் இங்க நம்ம வாசிக்கும் பொழுது 2ஆம் வசனத்தை, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசோதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு அப்படிங்கிற சொன்ன உடனே அடுத்த வசனம், அதிகாலையில ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து தின்னாங்க. இது பாருங்க, எனக்கு 2 பசங்க இருக்காங்க. கர்த்தர் வந்து தரிசனத்துல வந்து, தம்பி ரிச்சர்டு பிள்ளைங்கள்ல அது ஒண்ணு சின்ன பொண்ணு எனக்கு பலியா பலியிடணும்னு எப்படி இருக்கும். அன்னைக்குதான் லேட் ஆயிடுச்சு போனோம். கத்தாவே ஃபீவரஷா இருக்குது, கொஞ்சம் 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 பொறுமையா இருங்க, இன்னைக்கு விட்டுருக்கேன், நாளைக்கா போறேன், நீங்க நிறைய வேலை எல்லாம் இருக்குது. சிலருக்கு மெயில் அனுப்பணும், சிலருக்கு வந்து லெட்டர் அனுப்பணும், சில வேலைகள்லாம் முக்கியமான வேலை எல்லாம் இருக்குது. அன்னைக்குதான் ஏதாவது யாருக்காவது இப்போ யாரையாவது வந்து கைது பண்ணும் அப்படின்னு சொன்னாக்கா உடனே வந்து ஹார்ட் அட்டாக் வரும். பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஆளுங்களை? ஹார்ட் அட்டாக் வந்து என்ன பண்ண, போய் படுத்துருவாங்க. ஆபிரகாம் அந்த மாதிரிலாம் ஒண்ணும் பண்ணல. சொன்ன உடனே மறுநாள் காலையில விடிகாலையில எழுந்துட்டான், வழக்கத்தோட சீக்கிரமா எழுந்துட்டான். எழுந்துச்சு அவன் தன் கழுதின் மேல் சேனம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு கிளம்பி போயிட்டான். வாய்ப்பு கூட சொன்னானா என்னன்னு தெரியல, சொல்லி விட்டுருப்பாங்களா அவங்க? கண்டிப்பா விட்டுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கிளம்பிட்டான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். 5ஆம் வசனம் 22:5. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரர் நோக்கி, நீங்கள் கழுதை இங்கே நிறுத்தி காத்திருங்கள், நானும் என் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் அப்படிங்கிறான் பாருங்க. திரும்பி வருவோம் அப்படின்னா என்ன இது ஆச்சரியம், இது எப்படி இவன் சொல்ல முடியும்? திரும்பி வருவோம் எப்படி சொன்னான் அப்படின்னு சொன்னா, எபிரேயர் 17ஆம் அதிகாரத்துல இங்க வந்து அவ்வளவு சொல்லப்படல. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். மேலும் விசுவாசத்தினாலே எப்படி அவன் வந்து ஈசாக்க பலியிட கொண்டு போனான்னா, விசுவாசத்தினால கொண்டு போயிடுறான். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கின் இடத்திலும் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான். இது நாங்க ஒரு புது கதையா இருக்க. எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் என்ன சொல்ல வர்றாரு? ஈசாக்க பலியாக ஒப்பு கொடுத்தான்ங்கிறது. ஆமாங்க, கொண்டு போய் கட்டைகள்லாம் அடுக்கி ஈசாக்க கை காலெல்லாம் கட்டி அது மேல படுக்க வச்சு கத்திய ஓங்குறான் பாருங்க. கத்திய மட்டும்தான் ஓங்கினான், வெட்டவே இல்லை, ஒரு கீரல் கூட உள்ளங்க. ஆனா இங்க சொல்லி இது பலியாக ஒப்பு கொடுத்தான். இது என்ன இது? தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரில் இருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். பிரச்சனை என்னன்னா அவன் மறிக்கவே இல்லையே. ஹலோ, வெட்டதெல்லாம் மறிக்கிறதுக்கு மறிக்கவே இல்லைங்க, எப்படி பாவனையா திரும்ப பெற்றுக்கொண்டான்? அப்ப இவனுக்கு ஏதோ ஒண்ணு கர்த்தர் வந்து தரிசனத்துல காமிச்சிருக்கிறார். என்னமோ இவன் பார்த்திருக்கிறான். என்னமோ பார்த்ததுனாலதான் தைரியமான போன ஈசாக்கா கூட்டிட்டு போனான், தைரியமா கத்திய ஓங்கினான். அப்ப என்னமோ நடந்திருக்கு பாரு. என்னத்தையும் அவனுக்கு கர்த்தர் காண்பிச்சுக்கிறார். என்னத்தை காண்பிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது, அவனை அங்க கத்திய ஓங்குறான். அப்ப கர்த்தருடைய தூதன் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னாக்கா, உன்னுடைய குமாரன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை எனக்காக நீ ஒப்பு கொடுத்தபடினால நீ அவனை உயிரோட விடு, இங்க ஆட்டுக்குட்டி இருக்கு, அதை எடுத்து தகன பலியிடுன்னு சொல்ற, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இங்க வந்து என்னத்தை பார்த்தான்? மரித்தோர்ல இருந்து எழுப்ப வல்லவரா இருக்கிறாருன்னு எப்படி அவனால நம்ப முடிந்தது? இதுதானே ஒரு கேள்வி. ஏன்னா பலியா ஒப்பு கொடுத்தான், மரித்தோர்ல இருந்து பாவனையாக பெற்றுக்கொண்டான்னு சொல்லுது. ஆனா பிரச்சனை என்னன்னா மறிக்கவே இல்லை. அப்படின்னா கர்த்தர் ஏதோ ஒரு தகவலை கொடுத்திருக்கிறார். கொடுத்து தன்னுடைய குமாரன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததை அவன் என்ன பண்ணிருக்கான்? கண்டிருக்கிறான். ஏதோ நம்ம பார்த்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததை அவன் பார்த்துக்கிறான்.
எப்படி பார்த்தான்? இப்போ யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு இருப்போம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல 51ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 8:51 இருந்து, ஒருவன் என் வார்த்தை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாக மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான். எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க, இவனுக்கு வந்து பிசாசு பூச்சின்னு இருக்குது, பிசாசு பூச்சின்னு இருக்குது போல இருக்குது, என்னைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பது இல்லைன்னு சொல்றாரு. என்ன கதை இது? எங்க பிதாவுடைய ஆபிரகாமோட பெரிய ஆளா நீங்க? அவர் மரித்தார், தீர்க்கதரிசிகள் மரித்தார்கள், உன்னை நீ எப்படிப்பட்டவனா காமிக்கிற நீ? யோவான் 8ஆம் அதிகாரத்துல இயேசு பிரதியுத்தரமாக அவர் சொல்றாரு, என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணா இருக்கும், என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர், அவர் உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொல்வேன் ஆகில் உங்களைப் போல நானும் பொய்யனா இருப்பேன். அவரை நான் அறிந்த அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கேன். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். என்னங்க இது? பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். கண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான், கண்டு சந்தோஷத்துல எகிரி குதிச்சான். என்னத்தை கண்டான்? அவர் சந்ததியாகிய கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறதை அவன் கண்ணார கண்டுகிறாங்க அந்த தரிசனத்துல. ஏன்னா கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 3:14 அவர் சொல்றாரு, 3:15 சகோதரர் மனுஷர் முறையின்படியும் சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை. உடன்படிக்கை ஒரு ஆள் கூட மீறல, அதனோட ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே, ஆபிரகாமுடைய சந்ததியாகிய இயேசு கிறிஸ்து. அவர் மனித வர்க்கத்திற்காக பாவ சாப ரோகங்களை ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே தம்முடைய உடன்படிக்கையின் ரத்தத்தை சிந்தி அங்கே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தாரு. அந்த காட்சியை ஆபிரகாம் கண்டாங்க. அதை கண்ட உடனே அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு, அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை வந்துச்சு. பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான்னா, ஈசாக்க மரித்தவர்ல இருந்து எழுப்பி பாவனையாக பெற்றுக்கொண்டான்ல, அவனுடைய சந்ததியாகிய கிறிஸ்து மரித்தவரிலிருந்து எழுப்பி அவரை பாவனையாக பெற்றுக்கொண்டான். ஹலோ, இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டான் பாருங்க. அவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, அவன் என் நாளை கண்டு காண ஆசையா இருந்தா கண்டு களி கூர்ந்தான். அது அந்த சந்ததி ஈசாக்கு கிடையாதுங்க, கிறிஸ்து. அந்த சந்ததி கிறிஸ்துவன்னு சொல்லியிருக்கு. கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை அவன் கண்டு இருக்கிறான். அவர் மனுஷகுமாரன் மட்டுமல்ல, அவர் தேவகுமாரனுமா இருக்கிறார். இந்த உலகத்துல அவர் மனிதனா வந்து பிறந்து மனு வர்க்கத்துக்காக பாடுபட்டு தம்முடைய ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருக்கணும்னா தேவன் மட்டும் ஒப்பு கொடுத்தா மட்டும் போதாதுங்க. மனுஷனாக அவர் தேவகுமாரன் அவருடைய குமாரனை கொடுத்தா மட்டும் போதாது. ஒரு மனுஷனுடைய பிரதிநிதியாகிய இயேசு கிறிஸ்துவை மனுஷனாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தான், தன்னுடைய சந்ததி கிறிஸ்து. 2 பேருடைய ஒப்புதல் வேணும். அப்பதான் அவர் இந்த உலகத்துல பிறக்க முடியும், அப்பதான் வந்து சிலுவையில மரிக்க முடியும், ரத்தத்தை சிந்த முடியும். இப்ப இதெல்லாம் ஏன் சொல்லு இருக்கிறேன்? ஆபிரகாமுடைய பண்ணின உடன்படிக்கைக்கு எனக்கும் என்ன சம்பந்தம் கேட்கிறீங்களா? கலாத்தியர் 3:29 வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்காக பண்ணின எல்லா வாக்குத்தத்தையும் நீங்கள் சுதந்திரிக்கிற அந்த ஆபிரகாமின் சந்ததியாக இப்பொழுது நீங்கள் இருக்கிறீர்கள். ஏன்னா கிறிஸ்து உங்களுக்காக தம்முடைய உடன்படிக்கையின் ரத்தத்தை சிந்திருக்கிறார். மிருக ஜீவன்களுடைய ரத்தம் இல்ல, கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்கிறார். நம்மளை நீதிமான்களாக்கும்படியாக அவர் உயிரோடு எழுந்தார் என்று வேதம் சொல்கிறார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகற்றி இருக்கிறாருங்க. நம்மால் அவர் கிருபை காண்பித்திருக்கிறார், இரக்கத்தை காண்பித்திருக்கிறார். நான் சொல்றேன், நீங்களும் நானும் அவருடைய சந்ததியா இருக்கிறோம். நானும் நீங்களும் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம். ஆசீர்வாதங்களுக்கு அனைத்திற்கும் நீங்களும் நானும் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். அவருடைய வெற்றி நம்முடைய வெற்றியா இருக்கிறது. நான் சொல்றேன், வாக்குத்தத்தம் நிச்சயமா என்ன பண்ணும்? நிறைவேறும். ஏன்னா அவர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரு, ரத்தம் சிந்தி இருக்கிறார், வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார், அவர் பேர்லயே ஆணையிட்டு இருக்கிறார், உறுதி பண்ணிருக்கிறார், சத்தியம் பண்ணிருக்கிறாரு. ஆனால் நான் சொல்றேன், வாக்குத்தத்தம் ஒண்ணு கூட நிறைவேறாம போறதுக்கு வாய்ப்பே
கிடையாது. நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததி, வாக்குத்தத்தத்துக்கு சொந்தரவாளிகளாய் இருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாலும் அதெல்லாம் நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு எனக்கு விசுவாசிக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கு. ஏன்னா கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரை எல்லா பாடுகளுக்கும் உட்படுத்தி அவருடைய ரத்தத்தினாலே ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். என் பாவங்களை அனைத்தும் மன்னித்து இருக்கிறாரு. உங்களோட அக்கிரமங்களும் பாவங்களை இனி நிலையாமல் இருப்பேன், கிருபையாய் அவைகளை எல்லாம் மன்னித்திருக்கிறேன், கடலின் ஆழத்துல போட்டு இருக்கிறாருன்னா இப்ப எனக்கு ரொம்ப நல்லா புரியுது, விசுவாசிக்க முடியுது. அவர் சொல்றாரு, சொன்னது சரி வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன்பா அப்படின்னா எனக்கு நல்லா வழங்குது, என்னால விசுவாசிக்க முடியும். நான் சொல்றேன், அவர் சொல்ல எல்லாத்தையும் ஈஸியா விசுவாசிக்கலாங்க. ஏன்னா உடன்படிக்கையின் ரத்தத்து மூலம் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். நிச்சயமா நிறைவேறும். எத்தனை பேர் சொல்லுங்க நிச்சயமா நிறைவேறும்? எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை கண்டிப்பா நிறைவேற்றுவார். எந்த சந்தேகத்துக்கும் இடமின்றி நிறைவேற்றுவார். நீங்கள் செழிப்பா வாழ முடியும், ஆசீர்வாதமா வாழ முடியும், சுகத்தோட வாழ முடியும். வியாதி நம்முடையது கிடையாது, சுகம்தான் நம்முடையது. ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால், இயேசு ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் அது எல்லாவற்றையும் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆமென். கண்கள் மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சி நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்காக உம்முடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தை சிந்திருக்கிறீர், வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறீர், ஒரு ஆணையினாலே அதை உறுதிப்படுத்தி இருக்கிறீர். உம்முடைய பேர்னாலே ஆண்டவரே அதை எங்களை உறுதிப்படுத்தி கொடுத்திருக்கிறீர். உம்முடைய பேரை ஆபிரகாம் கொடுத்தீர், ஆனா உம்முடைய குமாரனே எங்களுக்காக கொடுத்தீர். அவர் எங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, மிருக ஜீவன்களுடைய ரத்தம் கண்ட அவன், அந்த உடன்படிக்கையை சார்ந்த அவன் அவ்வளவு ஈஸியா விசுவாசிக்க முடியும்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்த உடன்படிக்கையின் கீழே இருக்கிற நாங்கள் இதை காட்டிலும் அதிகமாக எங்களால விசுவாசிக்க முடியும். ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில பலிக்க வைக்கிறதுக்காக, நிறைவேற்றுகிறதுக்காக கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் உம்முடைய உடன்படிக்கையின் ஜனங்களா இருக்கிறார்கள். ஆண்டவரே, உண்மையே அவர்களுக்கு தந்திருக்கிறீர். உம்முடைய பலன் அவர்களுடைய பலனா இருக்கிற, உம்முடைய வெற்றி அவருடைய வெற்றி, உம்முடைய சுகம் அவர்களுடைய சுகம், உம்முடைய பலன் அவர்களுடைய பலன். நீர் அவர்களுக்கு மகா பெரிய கேடகமும் பலனுமா இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்களுக்கு நீர் நித்திய பாதுகாப்பை அருளுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பலனை அருளுகிறதற்காக, சுகத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆசீர்வாதத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, நாங்கள் அசைக்க முடியாதவர்களா இருக்கிறோம், உடன்படிக்கையின் மனிதர்களா இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தை நாங்கள் தூக்கி பிடிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளை நாங்கள் தூக்கி பிடிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம் என்று சொல்லி இருக்கிறீரே. உம்முடைய உடன்படிக்கையின் தழும்புகளை நாங்கள் தூக்கி பிடிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த தழும்பு பார்க்கிற ஒவ்வொரு எதிரி ஆண்டவரை பின்னிட்டு திரும்பி ஓடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தாவே, நாங்கள் உடன்படிக்கையின் மக்களாய் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கிறிஸ்துவனுடனானால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரவாளிகளாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறீரே. இந்த வாக்குத்தத்தங்களாய் எங்களுக்கு சுதந்திரமாய் அருளப்பட்டிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் வந்து பலிக்கட்டும், வியாதி நீங்கட்டும், சுகம் உண்டாகட்டும், தோல்வி நீங்கட்டும், வெற்றி உண்டாகட்டும். ஆண்டவரே, கிருபையும் இரக்கமும் ஆண்டவரே தயவும் எங்களுக்கு காண்பிக்கப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for your preferential treatment of Father. ஆண்டவரே, எல்லாவற்றிலும் நீர் எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்க எதையும் தேடி போக வேண்டியதில்லை, எல்லாம் எங்களை தேடி வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்கள் எங்களை தேடி வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துறோம். உடைய உடன்படிக்கையை நினைச்சு பார்க்கிறோம், உடைய விலையேற பெற்ற ரத்தத்தை நினைச்சு பார்க்கிறோம், உடைய ஜீவனை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த உடன்படிக்கைக்காக நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி செலுத்துறோம். அவர் சிந்தின ரத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பிற்கப்பட்ட சரீரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உடன்படிக்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பெற்று அனுபவிக்க எல்லாவற்றிலும் எங்களுக்கு உதவி ஒத்தாசை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய உடன்படிக்கையின் மக்களாய் பாவங்கள் கழுவப்பட்டவர்களாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக, தேவனுடைய கிருபையை பெற்றவர்களாக, மனுஷர் தயவு அதிகமாய் பெருகுகிறவர்களாக நாங்கள் இருக்கிறதுக்காக உங்கள் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே வந்து பலிக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கனமும் துதியும் மகிமை மேன்மையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்போம்.